நம்ம ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்துள்ளோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த திருப்பார்கடல் தேவராஜ் அரசினர் உயர்நிலை பள்ளியில நிறைய மாணவர்கள் விளையாட்டு வீரர்களா தமிழ்நாடு அளவில் பதக்கம் பெற்றிருக்கிறாங்க. குறிப்பா அது மூலமா வேலை கூட வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கான வேலை வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த விளையாட்டு வீரர்கள் மூலமா பல கல்லூரிகளை சேர்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாலாஜாவுடைய திருப்பார்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்கள், ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் விளையாடக்கூடிய அந்த கல்லூரி கிரவுண்டில், அந்த விளையாட்டு கிரவுண்டிலேயே மைதானத்திலேயே கட்டணம் கட்டுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு காலங்காலமாக அந்த பள்ளிமலைக்கு பாருங்க, இந்த இது இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல இவங்களுக்கு கொடுத்த மெடல்கள், இந்த மெடல்கள்லாம் இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுத்த மெடல்கள். அது மட்டும் இல்ல, இன்னும் 2 நாள்ல மாநில அளவுக்கான விளையாட்டு போட்டிகளுக்கு இவங்க போறாங்க. இந்நிலையில அந்த விளையாட்டு மைதானத்துல பள்ளிக்கு அந்த கட்டணங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னா, இந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாம் எதிர்காலத்துல ஒரு தமிழ்நாடு அளவிலோ இந்திய அளவிலோ விளையாட்டு வீரர்களால் செல்ல முடியாத ஒரு வாய்ப்பை இழந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இது வியாபாரம் அரசு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விளையாட்டு மைதானத்துல கட்டுறாங்க. அது பெரிய இடம் இருக்கு, நிறைய இடத்துல விளையாட்டு கட்டிடங்கள் கட்டுறதுக்கு இடம் இருக்கு. ஆனா இந்த விளையாட்டு மைதானத்திலேயே வேண்டுமென்றே அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூட நிர்வாகிகள் கட்டணம் கட்டுவது இந்த விளையாட்டு வீரர்கள் சார்பாக கண்டித்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க விளையாட்டு வீரர்கள் மேம்பாட்டுக்கான பல்வேறு விஷயங்கள் செய்வதாக நாங்கள் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கிறோம், அவங்கள விஷயம் பார்க்கிறோம். ஆனா அவங்க அரசாங்கத்திலேயே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அந்த தேவராஜ் அரசு மேல்நிலை பள்ளியில் விளையாட்டு வீரர்கள் விளையாடக்கூடிய அந்த மைதானத்துக்கு நடுவில் மைதானத்திலேயே இந்த கட்டணம் கட்டுவது உடனடியாக தவிர்க்க வேண்டும். இதை கண்டித்து நாங்கள் எல்லாரும் நம்மளுடைய துணை முதல்வருக்கு அவசர தந்தி அனுப்ப போறோம். இந்த ஒரு போராட்டம் நடத்தப்படும் 2-3 நாட்கள்ல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கவனத்துக்கு சேரத்துக்காக அவசர தந்தி அனுப்ப போறோம். நம்ம மாவட்ட அமைச்சரை சந்திக்க போறோம். ஏற்கனவே அமைச்சரை சந்திக்க அந்த விளையாட்டு வீரர்கள் போகும்போது அங்க இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிங்க உண்மையான விஷயத்தை அந்த அமைச்சர்கிட்ட சொல்ல விடல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் உயர்நிலை பள்ளி கல்வித்துறையும் இந்த விளையாட்டு மைதானத்தில் இந்த கட்டணம் கட்டுவதை தவிர்க்க வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய போராட்டம் முன்னாள் மாணவர்கள் சார்பாக அந்த ஊரில் நடத்தப்படும். அரச கவனம் இருக்கக்கூடிய போராட்டங்கள் நடத்தப்படும் என கேட்டுக்கொள்கிறோம்.